நம்ம ஒரு கைத்து மேல நடக்கிற மாதிரி ஒரு உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு பக்கம் போர் முழக்கம் கேக்குது, இன்னொரு பக்கம் டெக்னாலஜி புரட்சி நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல பல நாள் கூட்டணிகள்லாம் உடையுது. வாங்க நம்மள சுத்தி நடக்கிற இந்த முக்கியமான மாற்றங்கள பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். விஷயமே நம்மள கொஞ்சம் அதிர்ச்சி அடைய வைக்கும். உலகின் மிகப்பெரிய ராணுவ சக்தியான அமெரிக்காவோட ஆயுதக்கடங்கு இப்போ கிட்டத்தட்ட காலியாயிடுச்சு. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? உலக அரங்கில் அதிகார சமநிலை மொத்தமா மாறப்போகுது. ஒரு பக்கம் போர்க்களத்துல ஆயுதங்கள் தீர்ந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் டெக்னாலஜி உலகத்துல ஒரு புது போரே ஆரம்பிச்சிருக்கு. மெட்டா நிறுவனம் 8000 ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பி அந்த பணத்தை மொத்தமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல முதலீடு செய்யுது. இது மனிதர்களுக்கும் இயந்திரங்களுக்கும் நடக்க போற ஒரு பெரிய போரோட ஆரம்பம்னு சொல்லலாம். சரி, வார் ஒரு பக்கம், டெக்னாலஜி ஒரு பக்கம்னா இராஜதந்திர உறவுகள் அதோட நிலைமை என்ன? அதுவும் உடைய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு காலத்துல ரொம்ப உறுதியா இருந்த ஒரு கூட்டணி உடையற நிலைமைக்கு வந்திருக்கு. அதை காப்பாத்துறதுக்காக ஒரு மன்னரே வாஷிங்டனுக்கு பறக்கிறாரு. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற 3வது முக்கியமான நிகழ்வு. மோதலோட விலை, ஏஐ அதிகார போட்டி, அப்புறம் அழுத்தத்துல இருக்கிற கூட்டணிகள். இப்ப நீங்க பார்த்த இந்த 3 விஷயங்களும் தனித்தனி புயல் கிடையாது. இது எல்லாமே ஒரே சூறாவளியோட வெவ்வேறு முகங்கள் தான். இது ஒன்னோட ஒன்னு எப்படி சம்பந்தப்பட்டிருக்குன்னு இப்போ விளக்கமா பார்க்கலாம். பகுதி 1. மோதலின் விலை. ஒரு இடத்துல ஒரு குண்டு வெடிச்சா அதோட அதிர்வலைகள் போர்க்களத்தோட நிக்காது. அது உலக பொருளாதாரம், அரசியல்னு எல்லா இடத்துலயும் எப்படி பரவுதுன்னு பார்க்கலாம். வாங்க ஹார்முஸ் ஜலசந்தியிலிருந்து ஆரம்பிக்கலாம். உலகத்துக்கான கச்சா எண்ணெயில 5ல் 1 பங்கு இந்த 40 கிலோமீட்டர் குறுகிய பாதை வழியா தான் போகுது. இப்போ ஈரான் மறுபடியும் இங்க தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்கு. இதனால என்ன ஆகும்? உங்க வண்டிக்கு போடுற பெட்ரோல் விலையிலிருந்து நீங்க வாங்குற ஒவ்வொரு பொருளோட விலை வரைக்கும் எல்லாமே ஏறப்போகுதுன்னு அர்த்தம். இந்த தாக்குதலோட உடனடி பாதிப்பு எங்க தெரியுது? நம்ம விமான பயணத்துல தான். ஜெட் எரிபொருளோட விலை வெறும் 3 வாரத்துல 2 மடங்கு ஆகிருச்சு. இதனால நீங்க பிளான் பண்ணின ஹாலிடே ட்ரிப் கேன்சல் ஆகலாம், இல்லைன்னா டிக்கெட் விலை விண்ண முட்டும் அளவுக்கு உயரலாம். பாத்தீங்களா, உலகத்துல எங்கேயோ நடக்கிற சண்டை நம்ம அன்றாட வாழ்க்கை எப்படி பாதிக்குதுன்னு. இதுதான் உண்மையான அபாயமணி. நியூயார்க் டைம்ஸ் ரிப்போர்ட் படி அமெரிக்கா தன்னோட அதிநவீன ஆயுதங்களை ரொம்ப வேகமா காலி பண்ணிருச்சு. இப்போ கையிருப்பு ரொம்பவே கம்மி. அதை மறுபடியும் நிரப்ப 1லிருந்து 4 வருஷம் வரைக்கும் ஆகுமா? யோசிச்சு பாருங்க, அந்த கேப்ல உலக அரங்கில் அமெரிக்காவோட நிலைமை என்னவாகும்? அமெரிக்காவோட இந்த பலவீனம் அவங்களோட மிகப்பெரிய போட்டியாளரான சீனாவுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. தைவான் இல்லனா தென்சீன கடல் விஷயத்துல சீனா தன்னோட திட்டங்களை வேகப்படுத்த இதுதான் சரியான நேரம்னு நினைக்கலாம். அதிகாரத்தோட தராசு மெதுவா ஆனா உறுதியா கிழக்கு பக்கம் சாஞ்சிட்டு இருக்கு. ஆனா அதிகாரங்கிறது வெறும் ஆயுதங்களை மட்டும் வச்சு வர்றதில்ல இல்லையா? எதிர்காலத்தோட உண்மையான பவர் டேட்டாலையும் அல்காரிதம்ஸ்லயும் தான் இருக்கு. வாங்க நம்மளோட 2வது பகுதிக்குள்ள போகலாம். ஏஐ அதிகார போட்டி. எதிர்காலத்தை யார் கண்ட்ரோல் பண்ண போறா? மெட்டா 8000 பேரை வேலையை விட்டு தூக்குனது சும்மா ஒரு நியூஸ் கிடையாதுங்க. இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தோட அறிகுறி. மனுஷங்களோட உழைப்புக்காக செலவு செஞ்ச கோடிக்கணக்கான டாலர் இப்போ ஏஐயின் வளர்ச்சிக்காக போகுது. சொல்லப்போனா இது வெறும் ஆரம்பம்தான். மனுஷங்களை மாத்துறது ஃபேக்டரியில இருக்கிற ரோபோக்கள் இல்ல, சர்வர் ரூம்ல இருக்கிற அல்காரிதம்ஸ் தான். இதுதான் இப்போதைய நிஜம். முன்னாடி வந்த தொழிற்புரட்சிகள் ஃபேக்டரி வேலைகளை காலி செஞ்சுது. ஆனா இந்த ஏஐ புரட்சி வக்கீல்கள், அக்கவுண்டன்ட்ஸ், எழுத்தாளர்கள்னு ஆபீஸ்ல வேலை செய்யற ஒயிட் காலர் வேலைகளை குறிவைக்குது. இந்த ஏஐ போட்டி வெறும் கம்பெனிகளுக்குள்ள மட்டும் இல்ல, இது நாடுகளுக்கு நடுவுல ஒரு பெரிய பிரச்சனையா வெடிச்சிருக்கு. அமெரிக்கா சீனா மேல ஏஐ டெக்னாலஜியை திருடிட்டதா குற்றம் சாட்டினதும் ஒரு தொடர் விளைவு ஏற்படுது. முதல்ல பேச்சுவார்த்தை நிக்குது, அடுத்து ஏற்றுமதிக்கு தடை வருது, கடைசியா நாம பயன்படுத்துற ஒவ்வொரு எலக்ட்ரானிக் பொருளோட சப்ளை செயினும் உடையுது. இப்படி இராணுவ ரீதியாவும் டெக்னாலஜி ரீதியாவும் பிரச்சனைகள் அதிகமாகும்போது பழைய நட்புகள், கூட்டணிகள்லாம் எல்லாம் ஆகும். அதுதான் நம்மளோட கடைசி பகுதி. 2ஆம் உலக போருக்கு அப்புறம் உருவான உலக கட்டமைப்பு இப்ப எப்படி உடையுதுன்னு பார்க்கலாம். இந்த சார்ட் பாருங்க, ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ட்ரம்போட அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கையால உக்ரைனுக்கு அமெரிக்கா செஞ்ச உதவி 99% குறைஞ்சிருச்சு. இது உக்ரைனுக்கு மட்டும் ஒரு மெசேஜ் இல்ல, அமெரிக்காவை நம்பியிருக்கிற எல்லா நாட்டுக்குமே ஒரு வார்னிங் பெல் தான். அமெரிக்கா பின்வாங்குற அந்த வெற்றிடத்தை நிரப்ப இப்போ யூரோப் முன்னாடி வந்திருக்கு. $106 பில்லியன் ராணுவ உதவிங்கிறது வெறும் நம்பர் இல்ல. பல வருஷமா அமெரிக்காவோட பாதுகாப்புல இருந்த யூரோப் இப்போ தன்னோட சொந்த ராணுவ மற்றும் பொருளாதார விதியை தானே எழுத ஆரம்பிச்சதுக்கான ஒரு பெரிய அடையாளம் இது. பிரச்சனை உக்ரைனோட முடியல, லிஸ்ட் இன்னும் பெருசு. அமெரிக்கா கனடாக்குள்ள ஒரு சைலண்ட் ட்ரேட் வார் போயிட்டு இருக்கு. அமெரிக்கா இங்கிலாந்து உறவுல ஒரு பெரிய விரிசல். ஜப்பான்ல திடீர் தேர்தல்னால ஒரு அரசியல் வெற்றிடம். ஒரு காலத்துல உறுதியா இருந்த தூண்கள் எல்லாம் இப்போ ஆட ஆரம்பிச்சிருக்கு. சரி, இப்போ இந்த எல்லா புள்ளிகளையும் ஒன்னு சேர்ப்போம். ஆயுத பற்றாக்குறை, ஏஐ போட்டி, உடையிற கூட்டணிகள், இது எல்லாமே ஒரே பெரிய கதையோட வெவ்வேறு பக்கங்கள்.
பழைய உலக அமைப்பு மறைஞ்சு கணிக்கவே முடியாத ஒரு புதிய உலகம் உருவாயிட்டு இருக்கு. அடுத்த 24 மணி நேரத்துல என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க நீங்க சில விஷயங்களை கவனமா பார்க்கணும். உதாரணமா, ஈரான் அமெரிக்க கப்பலை தாக்குனா என்ன விலை $140 தாண்டும், போர் கன்ஃபார்ம். அதே மாதிரி மெட்டாவோட ஷேர் விலை ஏறினா மனுஷங்களை விட ஏஐக்கு தான் மார்க்கெட் முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு உறுதியாயிரும். இந்த சிக்னல்களை ரொம்ப உன்னிப்பா கவனிங்க. பாருங்க, இதெல்லாம் வெறும் வெளிநாட்டு செய்திகள் இல்ல. இது நம்மளோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போற பெரிய மாற்றங்கள். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். இந்த மாற்றங்கள்ல இது உங்க உலகத்தை, உங்க வாழ்க்கைய, உங்க எதிர்காலத்தை ரொம்பவே பாதிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.